அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, இறுதி நபியின் இறுதி பேருரை என்கின்ற செயல் திட்டத்தை அறிவித்து இந்த மாதம் முழுவதும் ஜும்மாக்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்த இறுதி ஹஜ்ஜில எதையெல்லாம் இந்த உலக மக்களுக்கு சொன்னார்களோ அதில் இயன்ற அளவை ஜும்மாவுடைய உரைகளிலே நாம சொல்லி வருகின்றோம். அந்த அடிப்படையில இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு மனிதனுடைய மானம் என்பது அது மக்கமா நகரை விட, அந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை விட புனிதமானது என்பதை தன்னுடைய இறுதி பேருரையில அறிவிப்பு செய்தார்கள். அது குறித்தான விரிவான விளக்கங்களைத்தான் நாம இந்த ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஜும்மாவுடைய உரையில நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த உரையில நாம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய உரைக்காக சொல்லவில்லை, பொதுவாக ஒரு சபையில உட்கார்ந்து குறிப்பாக ஜும்மா உரையில அமர்ந்து நாம் ஒரு உரையை கேட்கும் பொழுது அதை எப்படி நாம் கவனிக்க வேண்டும் என்பதை குறித்து மார்க்கம் நமக்கு பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றது. குறிப்பாக நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மன்றத்தில் ஒரு பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ் இது குறித்து 11வது அத்தியாயத்துடைய 91வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்த போது எந்த மக்களிடத்துல பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஷுஐபே, நீர் கூறுவதில் பெரும்பாலானவை எங்களுக்கு விளங்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு என்ன, மனிதனாக இருந்து பார்க்கும்போது ஒண்ணு அந்த மக்களுக்கு புரியாத மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், அப்படி புரியறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இல்ல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரியுற மாதிரி தான் சொன்னாங்க, அவங்களுக்கு அது விளங்கல, அப்படி ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரியாத மாதிரி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா, அல்லாஹ் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு அனுப்புறான்னா கண்டிப்பாக அவர்கள் மக்களுக்கு விளங்குமாறு தான் சொல்லி இருப்பாங்க. அப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தூது செய்தி ஏன் அந்த மக்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால், அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க, இவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த மக்கள் இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில அந்த உலக வாழ்க்கை குறித்தான விஷயங்களை விடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்பதை குறித்து சொல்றாங்க. அவர்கள் இணை வைப்பில மூழ்கி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்துல பல்வேறு விதமான சுகபோகங்களில மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் அழிந்து போய்விடும் என்று சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் அவருடைய கனவு கோட்டையில ஓட்டையை போடுகின்ற காரணத்தினால் இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகல பண்ணி, அல்லாங்கிற மருமங்கிற கண்ணுக்கு தெரியாத மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசுறியே என்று சொல்லித்தான் நபிமார்களை பைத்தியக்காரன் என்ற முத்திரையும் அவர்கள் குத்தினார்கள். இதுல இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பனை என்ன என்று சொன்னால், ஒரு அவையில நாம அமர்ந்திருக்கிறோம்ல, எல்லாருமே எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரு உரையை கவனிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குல்ல. ஒருத்தவர் கடன் வாங்கிட்டு ஜும்மா முடிஞ்சன கடன்காரன் வீட்டுக்கு வந்து நிற்பான்னு சொன்னா அவர் இந்த உரையில கனெக்ட் ஆவாரா, கடனை பத்தி யோசிப்பாரா? அவர் கடனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பார். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு மனிதர் இங்க அவையில உட்கார்ந்துட்டாருன்னு வைங்களேன், அவருடைய சிந்தனை முழுக்க எதுல ஓடிக்கிட்டு இருக்கோம், கடனை அடைக்கணுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 12 மணிக்கு வீட்டை விட்டு வரும்போது பாலை அடுப்புல வச்சுட்டு
வந்தார், ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா இங்க வந்தோன்னு ஒரு சிந்தனை வந்துருச்சு, ஆஃப் பண்ணமா இல்லையான்னு தெரியலையேன்னு. இப்ப மொத்தமாக அவருடைய சிந்தனை எதுல இருக்கும்? பால் ஒருவேளை பொங்கி ஊத்திருச்சுன்னா, அதுல ஸ்டவ் அணைஞ்சிருச்சுன்னா, கேஸ் லீக் ஆயிருச்சுன்னா, வீடு எரிஞ்சிருச்சுன்னா, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு இந்த பயான்ல அவர் கனெக்ட் ஆக மாட்டார். அப்ப இங்க நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் இப்படி ஏதாவது ஒரு சிந்தனையில சிக்கி கொண்டோம் என்று சொன்னால், சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள்ல, சுவைபே நீ பேசுவதிலே பெரும்பாலானதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள்ல, அது மாதிரி நாமல்ல, யார் வந்து பயான் பண்ணாலும் கூட சில பேர் எங்களுக்கு அது புரியல பய அப்படின்றாங்க, விளங்க மாட்டேங்குது. விளங்காததுக்கு காரணம் நாம் வேற வேற சிந்தனையில மூழ்கி இருப்பதுதான். நீங்க ஒரு இளைஞன் இருக்கிறான்ல, அவனை நீங்க படிக்க சொல்லுங்களேன். பல வீடுகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. படிப்பை பத்தி ஒரு தகப்பன் பாடம் எடுக்கிற மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? அவன் அணுவணுவா பாடம் நடத்துவான் பையனுக்கு. ஆனா அவனுக்கு விளையாட்டுல கவனம் இருந்துச்சுன்னு வைங்க, படிப்புக்குள்ள அந்த பையன் வந்து சிங்க் ஆக மாட்டான். எனவே நாம் ஒரு உரையில அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் ஈடற்றத்தை தர வல்ல விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்படுகின்றது என்பதை நாம் சிந்தனையில ஏந்தியவர்களாக, பிற பிற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து சிந்தனைகளை நாம் ஓர்முகப்படுத்தி கொண்டு கேட்போம் என்று சொன்னால், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மலையை பொழிய தயாராக இருக்கின்றான். கடைசி ஹஜ்ஜும் இறுதி ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய உரை இருக்குல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உரை, மனித குலத்துல பலரும் உரையாற்றி இருப்பாங்க. ஆனா இந்த உரை வந்து ஒரு போற்றுதலுக்குரிய உரையாக இன்றளவும் பார்க்கப்படுகின்றது. ஏன்னா ஒருவர் ஈமான் கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவர் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை மொத்தமாக சாறு பிழிந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரையில கொடுத்தாங்க. அவ்வளோத்தையுமே நாம இங்க பார்க்க முடியாது. அதுல ஒரே ஒரு விஷயத்தை நாம வந்து இந்த ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பவுமே ஒரு ஸ்டைல வச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதாக இருந்தால் கேள்விகளை அதுல இருந்து எழுப்புவாங்க. கேள்வியை எழுப்பி பிறகு ஒரு பதிலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, இந்த நகரம் எவ்வளவு புனிதமானது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று மக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. இந்த மாதம் எவ்வளவு புனிதமானது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்றாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேள்விகள் எல்லாம் கேட்டுவிட்டு சொல்றாங்க, இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, அதை போலவே உங்கள் உயிர்களும் உங்கள் செல்வங்களும் உங்கள் மானங்களும் உங்களுக்கிடையே புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள். காபாவை விட, துல்ஹஜ் மாதத்தை விட, அந்த துல்ஹஜுக்குரிய அந்த ஹஜ்ஜுக்குரிய நேரத்தை விட உங்களுக்கிடையே உங்களுடைய மானங்கள், மனிதனுடைய மானம் பெரிது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க, நமக்கிடையே, முஸ்லிம்களுக்கு இடையே அல்லது ஒரு முஸ்லிம் பிற மனிதர்களுக்கு மத்தியில பிறருடைய மானத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக வாங்குகின்ற காட்சியை நாம வந்து பார்க்கிறோம். இப்படி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய விஷயத்துல மனிதனுடைய மானத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகின்றார்கள் என்று சொன்னால், அப்ப அது என்ன அவ்வளவு முக்கியமானதா என்றால், ஆமா, அது அவ்வளவு முக்கியமானதுதான். ஒரு மனிதன் உணவு இல்லை என்று சொன்னால் அவன் தடுமாறிடுவான். குடிக்க தண்ணி இல்லைன்னு சொன்னா அவன் ஆட்டம் கண்டுருவான். சுவாசிக்க காற்று இல்லை என்று சொன்னால் அவனால் வாழவே முடியாது. இது எப்படியெல்லாம் இல்லைன்னா ஒரு மனிதனால் வாழவே முடியாதோ, அந்த மாதிரி சில நேரங்களில இதுக்கெல்லாம் மேலாக மானத்தை பெருசா பார்ப்பான். இப்ப இங்க திருமணமானவர்கள் நீங்க இருப்பீங்க, உங்க மாமியார் வீட்டுல கூப்பிட்டுருக்காங்க, நம்ம விருந்துக்கு போறோம், பசி பயங்கரமா எடுக்குது. காலையிலேயே கணவன் மனைவி பேசிக்கிட்டாங்க, சும்மா தமாசா சிம்பிளா கஞ்சியை போடு, மாமியார் வீட்டுல இன்னைக்கு பலத்த விருந்து இருக்கு, வாழை மீன் வச்சிருக்காங்களாம், வஞ்சர மீன் வச்சிருக்காங்களாம் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா பொண்டாட்டி புருஷனும் சந்தோஷமா பேசிக்கிட்டு விருந்துக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க போயிருக்காங்களே, மாமியார் வீட்டு விருந்துனா எப்படி இருக்கும்? பெருநாளைக்கு போறாரு, இப்ப அங்க விருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப கொண்டு வந்து வைக்கக்கூடிய நேரத்துல வாங்கத்தான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. இவருக்கு பசி கண்ணை இருட்டக்கூடிய அளவுக்கு பசி இருக்கு.
ஆனா என்ன செய்யறாங்கன்னா தண்ணியை கொண்டாந்து இப்படி தள்ளி விடுறாங்க, நாய்க்கு வைக்கிற மாதிரி தண்ணி இப்படி தூக்கி வைக்கிறாங்க, தண்ணி செதறி மேலெல்லாம் கொட்டுது. இந்த இடத்துல அவன் என்ன யோசிப்பான்? எனக்கு பசி இருக்கு, ஆனா எனக்கு மானமும் இருக்கு. இவர் தண்ணியை கொண்டு வந்து வைக்கும் போது நாய்க்கு தண்ணி வைக்கிற மாதிரி வைக்கிறேன்னா, சோத்தை போடும்போது அப்படியே என்ன செய்யற, தூக்கி செதறி விடுறேன்னு சொன்னா இந்த வீட்டுல நான் உட்கார மாட்டேன். அந்த ஸ்பாட்லயே முடிவு எடுப்பான், எந்திரடி வா வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். அவன் அடம் முடிச்சானா 2 அரை அங்கேயே போட்டு இவங்க அம்மா வீட்டுல இருந்து இவன் போயிடுவான். இதெல்லாம் இந்த உலகத்துல நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஏன் இப்படி இவன் செயல்பட்டான் என்று சொன்னால், எனக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும், எனக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும், எனக்கு சுவாசிக்க காற்று வேணும், ஆனால் இது எல்லாற்றையும் விட எனக்கு மானம் வேணும், மானம் மரியாதை வேணும். எனக்கு மானம் மரியாதைக்கு தானே அடிச்சுக்கிட்டு சாவுறான். பத்திரிகையில என் பேரு போடலன்றதுக்கு தானே கல்யாணத்துக்கே போகல. கல்யாணத்துக்கு போகாததுனால இந்த சொந்த பந்தமே முறிஞ்சு போச்சு. நான் யாரு? நான் தாய் மாமனாச்சே. தாய் மாமன் பேரை நீ ஏன் முன்னாடி போடல, ஏன் கீழே போட்ட? பாண்ட் சின்னதா ஏன் போட்ட? அந்த பாண்ட் பேர் 18 சைஸ் பாண்ட் போட்ட, எனக்கு பேர் 10 நம்பர் சைஸ் பாண்ட் போட்ட. அப்ப நான் அவ்வளவு மட்டமா? அப்ப நான் கேவலமா? நானு எல்லாம் எதை என்ன செய்யறான்? ஒரு மானம் மரியாதையை தான் மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்படியாப்பட்ட இந்த மனிதன், அதுல சரி இருக்கா, தப்பு இருக்கா, நியாயம் இருக்கா, அநியாயம் இருக்கா, அதை பின்னாடி பார்த்துப்போம். மானம் என்கின்ற ஒன்றை பெரிதென நினைத்து மனிதன் வாழ்கின்றானா? ஆமா, வாழ்கின்றான். அந்த மானத்தை நீங்கள் வாங்கி விடாதீர்கள். அவன் கண்ணியன், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி என்னுடைய பிரதிநிதிங்கிறான். அல்லாஹ் என்னுடைய கலிஃபா என்கின்றான். கடலிலும் கப்பலிலும் அவனை நான் சுமக்க செய்தேன். உலகத்துல எந்த உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை சவாரிக்கு பயன்படுத்தாது. ஒரு குதிரையா இருக்கட்டும், ஒரு மாடா இருக்கட்டும், ஒரு கழுதையா இருக்கட்டும், இவன் மட்டும்தான் என்ன செய்வான்? அப்படி ஏறி உட்கார்ந்து ராஜா மாதிரி போவான். அல்லாஹ் சொல்றான், கடலிலும் கரையிலும் நான் என்னுடைய அடியானை சுமக்க செய்தேன், கண்ணியப்படுத்தினேங்கிறான் அல்லாஹ். என்னுடைய பிரதிநிதிங்கிறான், என்னுடைய கலிஃபாங்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவனுடைய கண்ணியத்தோடு அவனுடைய மானத்தோடு நீங்க விளையாடிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? எச்சரிக்கை செய்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு பெரிதான விஷயம். மானம் போயிடுச்சுன்னா தூக்கு மாடி சாவரன்னா நீங்க பார்த்திருக்கலாம். அவன்கிட்ட காசு பணம் இருக்கும், சொத்து சுகம் இருக்கும், பெரிய அறிவாளியா இருப்பான். மானம் போயிடுச்சே என்பதற்காக உயிரே விட்டுருவான். அப்ப உயிருக்கு மேல என்ன செய்யறான்? மனிதர்கள் மானத்தை பெரிதாக நினைக்கின்றார்கள் என்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அவன் மானத்தோடு விளையாடாதீங்க. காபா விட இந்த ஒரு முஸ்லீம் காபா எவ்வளவு மதிப்பான்? ஒவ்வொரு முஸ்லீமுமே வாழ்நாளையில காபாவை சென்று பார்க்க வேண்டும் என்று மானசீகமாக காதல் கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே அந்த சூழலிலே கூடியிருந்த லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சொல்றாங்க, இந்த காபாவை விட மனிதனுடைய மானம் பெரிது என்று சொல்லுகின்றார்கள். எவ்வளவு வேலிடுங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நடைமுறை வாழ்க்கையில நாம பார்க்கலாம். சர்வசாதாரணமாக மனைவியுடைய விஷயத்துல கணவன்மார்கள் மானத்தை வாங்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்று தெரிந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்தை வாழ்க்கையில பேணி கொண்டிருக்கக்கூடியவர்கள், வெளியிலேயும் கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வீடு என்று வந்துவிட்டால் தன்னுடைய மனைவி விஷயத்துல எப்படி நடக்கிறாங்க? மனைவியை அடிமையை போல் நடத்துகின்றார்கள், அடக்குமுறை செய்கின்றார்கள். பொது இடத்துல வைத்து ஒரு திருமணத்துக்கு நான் அழைச்சிட்டு போவான் பொண்டாட்டிய. ஏதோ அந்த மனைவி தப்பு செஞ்சிருவான். பெண்கள் சில குறைகள் இருக்கலாம், உன்னிடத்துல குறை இருக்க மாதிரி அவங்கள்ட்ட குறை இருக்கலாம். 4 பேருக்கு முன்னாடி அப்பதான் கத்த ஆரம்பிப்பான், உனக்கு அறிவில்லையாடி, உங்க அப்பம் புத்தி தான் உனக்கு வரும், உன் குடும்பமே இப்படிதான், உன் பரம்பரையே இப்படிதான், கத்த ஆரம்பிப்பான். அவ கெஞ்சுவா, ஏங்க மானம் போதுங்க. அந்த காட்சியை நீங்க யோசிச்சு பாருங்களேன். எங்க மானம் போதுங்க, எல்லாரும் பாக்குறாங்க, என்னடி மானம்? அதுக்கு மேல கத்துவான். அவ உள்ளங்களை இவன் அறுத்து சுக்குநூறா ஆக்கிடுவான். அவளை செதைச்சதுக்கு சமம், அவளை கொன்றதுக்கு சமம். வெட்டி செத்தா கூட அவன் அன்னைக்கே செத்துருவான். அணு அணுவாக
அவளை இவன் சாவடிக்கின்றான். ஏன்னா 1000 பேர் பார்த்துட்டாங்கல்ல, அவன் மானம் போயிடுச்சுல. இப்ப அதுக்கப்புறம் ஒரு வெஞ்சன்ஸ் வைப்பா. ஒரு நாள் வரும், அவன் காலடியில உழ வைக்கக்கூடிய சூழலை ஒரு சூழ்ச்சி எடுப்பாங்க, மன்னிப்பாங்க, அது வேற விஷயம். அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம். நீ என்ன மனுஷன் கேட்கிற? நீ மனுஷனாக இருப்பதற்கே லாய்க்கற்றவன். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. உங்களிடத்திலே ஒரு அமானிதத்தை விட்டு செல்லுகின்றேன், அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன அமானிதம்? நபித்தோழர்களாம் அப்படி ஆர்வமா கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதுதான் உங்களுடைய மனைவிமார்கள். எவனோ பெத்த புள்ள, உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? நீ பெத்தியா, வளர்த்தியா, ஆளாக்கணியா? எவனோ ஒருவன் பெத்தால், எவனோ ஒருவன் தோளிலே சுமந்து வளர்த்தான், பால் ஊட்டி தேன் ஊட்டி ஈக்கடிக்காம எறும்பு கடுக்காம அந்த குழந்தைய பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு 18 வயசு ஆகும்போது அவன் வீட்டுல சோறு இல்லைன்றதுக்காக அவனுக்கு கட்டி கொடுத்தானா? அவன் வீட்டுல எல்லா வசதியும் இருந்துச்சு, திருமணம் என்கின்ற ஒரு பந்தம், இல்லற வாழ்க்கை கட்டி கொடுத்தான். அந்த அமானிதத்தை நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், அமானிதத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மனைவியை கண்ட மாணிக்கு என்ன செய்யறாங்க? அவமானப்படுத்தக்கூடிய நிலையை நாம் இந்த அளவும் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அவங்க சொல்லிட்டு எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. சொல்றது ஈஸி, நம்ம கூட பயான் பேசுறது ஈஸி தான். வாய் தானே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. எலும்பு இல்லாத நாக்கு மேல கீழே ஆட்டினா பயான் வந்துட போகுது. இந்த மாதிரி பயான் பண்ணவங்க கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர். நின்றவங்க சூழல்னு ஒண்ணு வரும்போது பயான் பண்ணவனுடைய முகத்திலேயே அல்லாஹ் கிழிச்சு காட்டிடுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒரிஜினல் கேரக்டர் அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய வீட்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி கிட்டது உணவு தட்டு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோவம் வந்துருச்சு. என் வீட்டுல என் புருஷன் இருக்கிறாரு, என் சாப்பாடை தானே சாப்பிடணும், நீ எதுக்கு சோத்தை கொடுத்து விடுற, உனக்கு என்ன இருக்கு என்று பணியாளர் கொண்டு வந்த அந்த உணவை தட்டி அந்த தட்டைய உடைக்கிறாங்க. ஒரு பணியாளருக்கு முன்னால் ஒரு கணவன் அங்கே இருக்கின்றார், அந்த தட்டு உடைக்கப்படுகின்றது என்று சொன்னால், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா கோபம் வரும். ஒரு ஆண் மகனுடைய ரோஷத்தோடு விளையாடுவது. ரெண்டே முடிவை தான் எடுப்பாங்க. கோபக்காரனாக எட்டி ஒரு அடி அடிப்பாங்க, அல்லது ஒரு அநாகரிகமான வார்த்தையை பேசுவான், அல்லது சட்டையை மாட்டி போட்டு ஏஞ்சி போயிடுவான். இதுதான் பெரும்பாலும் ஆண்கள் செய்வாங்க. ரொம்ப பொறுமையாளியா இருந்தாருன்னா சட்டையை மாட்டிட்டு வீட்டை விட்டு போயிடுவார். தொலைஞ்சு போ, உன் புத்தி இவ்வளவுதாண்டு போயிடுவான். தூணு காரி தூக்கிட்டு போறதுக்கு சமம் அது. இந்த மூணையுமே செய்யலைங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சிங்க. இது நீங்க வாழ்ந்து பாருங்க, அந்த வாழ்க்கையை எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தானே. அவர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த உடஞ்சி போன தட்டை பொறுக்கிறாங்க, பொறுக்கிறங்களால் பொறுக்கி அந்த பணியாளரிடத்துல கொடுக்குறாங்க. உங்களுடைய தாய் கோபமாக இருக்கிறார், வேற ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கீழே சிந்திய அந்த உணவுப் பொருளை என்ன அங்கே ஜிலேபியும் சவர்மாவுமா கொண்டாந்துருக்க போறாங்க, எரிச்சம்பளம் தான். தட்டை எடுத்துட்டு சொல்லி அதை ஊதி தட்டை வச்சு, உங்க அம்மா கோபமா இருக்காங்க, நீங்க போயிட்டு வாங்க. மனைவியை எவ்வளவு ஒரு கண்ணியம். இந்த ஹதீஸ பல கோணங்கள்ல பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி கேரக்டருங்க. நபியே, நீர் மகத்தான நற்குணத்தின் மீது நிற்கின்றீர் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நீங்க அப்படியே பார்க்கலாம். ஒரு மனிதனாக இருந்தால் நாம பேசி இந்த 3 தான் செய்வோம். இந்த 3ஐயும் கடந்து ஒண்ணு செஞ்சாங்க. அல்லாஹ் கொடுத்தா மாநிலம் என் மனைவி, அது பக்கம் அந்த தவறு இருக்கு, நான் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள விரும்புகின்றேன், என் மனைவிக்கு நான் கண்ணியத்தை கொடுப்பேன். இந்த தூதர் தான் சொன்னாங்க, உங்களிலே சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர். என்ன பத்தி என் மனைவி கிட்ட கேட்டு பாருங்க. இங்க ஒவ்வொருத்தவங்க பத்தியும் சர்டிபிகேட் கேட்டா சந்தி சிரிச்சிடும். வெளிய வெள்ளையும் ஜோலியுமா நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பலருடைய சந்தி சிரித்து விடும். சில பேருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம், மனைவியை கண்ணியமாக நடத்தியவர்களாக இருந்தாங்க. அந்த பட்டியலை நாம வரணும்.
அது ஒரு இஸ்லாமிய வாழ்வு. குடும்பத்துக்குள்ள கெட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒருத்தர் நல்ல பேர் வாங்க முடியல என்று சொன்னால் எங்கேயுமே அவரால் வாங்கி காட்டு, வாங்கி சேலஞ்சு மாதிரி அது வாங்கி காட்டு. ஏன்னா அதுக்குள்ள நிறைய சோதனைகள் இருக்குங்க. அதுல அது பேசினா அது பெரிய நீண்ட நெடிய சாப்டர், அதுவே தனி தலைப்பா பேசக்கூடிய அளவுக்கு டெப்தான மேட்டர் அதுக்குள்ள இருக்கு. சோதனை வரும், நம்மளை சீண்டி பார்ப்பாங்க, நம்ம பல்ல பிடிச்சு பார்ப்பாங்க, நம்ம மானத்தை சீண்டி பார்ப்பாங்க, நம்முடைய ஆண்மை தன்மையை அப்படியே ஒரு சிரிப்புலயே நம்மள என்ன செய்வாங்கன்னா நாசமாக்கி, ஆமா கிழிச்சு கண்டன் என்னத்தை கிழிச்ச வாய்க்கு தான் ஒரு ஷேப் காட்டுவாங்கல்ல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கூட கேட்டுருவாங்க. நிறைய போகும் அதுக்குள்ள. நீ எப்படி வேணாலும் இருந்துருக்கோம், நான் என்ன செய்யறேன், பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றேன், அமானிதத்தை நான் பேணிக்கிட்டு இருக்கேன் என்ற பொறுமையும் நிதானமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னால் சிறந்தவர். கண்ணியத்தை நாங்க உனக்கு கண்ணியப்படுத்துற மரியாதை கொடுக்குறேன். சரிக்கு சரியாக நீ என்ன கேட்ட, நான் உன்னை அடிச்சேன், கை வச்சேன், உதைச்சேன், மூஞ்சில குத்துனேன், மனிதன். இது வேற. அந்த தர்ஜாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றதை பார்க்கலாம். நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு நபி தோழர் குடிச்சிட்டு வந்துடுறாரு. இவர்கள்லாம் முடாக்குடியவர்களாக இருந்தவர்கள். அந்த மக்களை நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லாரும் சூஃபிகள்லாம் கிடையாது. முடாக்குடியர்களாக இருந்தவர்கள் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாடி குடிய விட்டுட்டு இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு நல்ல மனிதர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய ஒரு காரியங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த முடாக்குடியர்களாக இருந்தவர்களே ஒருவர் அந்த குடிய விட முடியாம திணறாரு. அப்பப்ப குடிச்சிட்டு வந்துருவார். அந்த நபி தோழரை அந்த சகாபாக்கள்ல ஒருத்தர் வந்து, அல்லாஹ்வுடைய கோபம் உன் மேல வரட்டும், அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக அப்படின்னு சபிக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியும். அவருக்குரிய தண்டனையே அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்ற சொல்லிட்டாங்க. வாறுகளால் அடிப்பாங்க, கட்டைகளை கொண்டு அடிப்பாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சில தண்டனை சிஸ்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி அடிக்க சொல்றாங்க. அவர் அடிபடுறார். அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, தடுக்கல. சட்டத்தை நிறைவேற்றுங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க. அவர் மானத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. அவருக்கு எதிராக அவருடைய ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள். அவர் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கின்றார், நான் அவரை நேசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய தவறு செய்கின்றான் என்பதற்கு கூட அவன் மானத்தை நீங்க வாங்குற, அவன் உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் கடந்து, அந்த சாராயத்தையும் கடந்து, அந்த மனிதனையும் கடந்து அவன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமானை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாரு. இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னொன்னு சொல்லட்டுமா? குடிக்கிறான்ங்க, இந்த நபி தோழரை விட்டுருங்க. குடிகாரன் குடிகனாக ஆனதுக்கு பல காரணங்களை சொல்லுவான். அந்த காரணத்தை நான் ஏத்துக்க சொல்லல. அவன் அன்புக்கு இயங்கி குடித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு, வீட்டுல பொண்டாட்டி மதிக்கல. அன்னைக்கு நம்முடைய மண்ணடியில தலைமை வாசல்ல ஒருத்தர் குப்பை பொறுக்கிட்டு வந்தார். நமக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அழைச்சி, எங்க நீங்க இந்த வேலையை செய்றீங்க, நம்ம ஒரு கடையில உங்களை சேர்த்து விடவா, காயிலாங்கடையில சேர்த்து விடவா அப்படின்னும் போது ஒரு பொலன்னு அழுவ ஆரம்பிச்சார். ஏங்க அழுகிறீங்க? நான் முஸ்லீம் தான், வீடு வண்ணாரப்பேட்டையில தான், என் மனைவிக்கு எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடுச்சு, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, அதனால நான் என்ன செய்யறேன்னா அங்கங்க பொறுக்கிட்டு அப்படி இருக்கேன். இப்போ கூட பாருங்க, நான் சாராயம் குடிச்சிருக்கேன், அது கவலைக்கு தான் நான் சாராயம் குடிச்சேங்கிறான். அது நான் சரின்னு சொல்ல வரல. ஒரு அரவணைப்பு இல்லை என்று சொன்னால் அவன் தடுமாறி விடுங்க. பலகீனத்துல இருக்கு நான் மனுஷன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, தண்டனையை தனியாக வைத்துக் கொண்டு அவரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றார். அவரை வெறுக்காதீங்க, அவரை அவமானப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களே. இன்றைக்கு நம்மிடத்துல இத்தகைய மாண்புகள் இருக்குதா? எப்பனாவது ஒரு தப்பு செஞ்சா உடனே என்ன செய்யறதுன்னா ஊரை ஃபுல்லா பரப்பி டமாரம் அடிச்சு, என்னமோ இவன் பெரிய யோகிய மாதிரி. மனிதனாகிய நாம் எல்லாம் ரொம்ப யோகிய சிகாமணிகளை போல அல்லாஹ் ஒவ்வொருத்தனுடைய பாவங்களையும் மூடி வைத்திருக்கின்றான். எவ்வளவு நேரம் அல்லாஹ் திறந்து காட்டுறது? எல்லோரும் உத்தமர்களா? எல்லோரும் யோகியர்களா? யார் விசாரிக்க வேண்டுமோ விசாரிப்பார்கள், நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்பார்கள். அது அவருக்கு உரியது, அது தனி. நீ யார்?
அந்த மனிதனுடைய மானத்தோடு விளையாடுங்க. அவன் கெட்டவனாக கூட இருக்கட்டும், அயோக்கியனாக கூட இருக்கட்டும், அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது, அவனுக்கும் இடையில உள்ளது. உனக்கு என்ன வேலை அதுல? ஒரு பெண் விபச்சாரம் செய்து விடுகின்றார், கல்லறி தண்டனை வழங்கப்படுகின்றது. அந்த ரத்தம் மேல தெரிக்குது. சீ என்று என்ன செய்யறாங்க, அதை வெறுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுகை தொழுவதற்காக தயாராகும் போது நபி தோழர் கேட்கிறாங்க, இந்த விபச்சாரிக்காகவா நீங்கள் ஜனாசா தொழுகை தொழ போகின்றீர்கள்? மக்களுடைய பார்வையில அவர்கள் விபச்சாரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீங்க. அவள் செய்த தௌபாவை இந்த மதினாவிலே உள்ள 70 பேருக்கு பங்கிட்டாலும் கூட தௌபா, அவருடைய தௌபா மீதி இருக்கும் என்று சொன்னார்கள். அவ்வளவு தௌபா அவர்கள் செய்து விட்டார்கள். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரால் சர்டிபிகேட் வழங்கப்படுது. 70 மடங்கு அவள் தௌபா செய்து விட்டாள் என்று சொல்லப்படுகின்ற யாரை வச்சு நாம எந்த இடக்கல்ல வைக்க போறோம்? அவமானப்படுத்தக்கூடாது. விபச்சாரி என்றோ, திருடன் என்றோ, குடிகாரன் என்றோ தவறு. அதுக்காக அதெல்லாம் சரின்னு சொல்ல வரல சகோதரர்கள், அதெல்லாம் சரி நான் சொல்றோம். விபச்சாரம் பண்ணுங்க, தண்ணி அடிங்க, திருட போங்க, அது எல்லாம் இந்த பயானுடைய நோக்கம். அப்படி செய்தவர்களை கூட இழிவுபடுத்துவதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. ரெண்டா பிரிக்குது பாருங்க மார்க்கம். தண்டனை என்பது அவர் திரும்புவதற்காக உள்ளது, அவரை இழிவுபடுத்தக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வழிமுறை காட்டுவதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு இருக்காங்க வீட்டுல. அதுவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். தூரத்துல இருந்து ஒரு மனிதர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு மனைவி கிட்ட சொல்றாங்க, இந்த ஆள் வராருல்ல, மோஸ்ட்லி டேஞ்சரஸ் ஃபெலோ, இந்த ஆள் தான் இந்த மதீனாவிலே மோசமான ஆளு அப்படின்றாங்க. அவர் அப்படியே வராரு, வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. சலாம் சொல்றாங்க, பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பேசுறாங்கன்னா, ரொம்ப நல்ல கேஷுவலா சகஜமா பேசுறாங்க. இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பதட்டமாகும். மோசமான மனிதரிடத்துல பக்காவா பேசுறாங்க. அவங்க அந்த துருதுருப்பு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அடங்கவே இல்லை. போன உடனே பிடிச்சுக்கிறாங்க. ஆள் ரொம்ப மோசமான ஆளு, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே, என்ன இது அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தையை கவனிங்க, அவரு கெட்டவர், நான் நல்லவராக இருக்கிறேன். முடிஞ்சு போச்சுங்க. மார்க்கம்ங்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறையை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு சொன்னார். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நாம ஒருத்தர் என்ன செய்யறோம்னா, ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு முத்திரை குத்தி அது கண்ணிலே எரிச்சிடணும் நாம அடுத்தவர்களை. இனிமேட்டு அவன் வாழ்க்கையில் திருந்தவே கூடாது, அவ்வளவுதான். அயோக்கியம், அவன் நாசமா போயிட்டான், அவன் வீணா போயிட்டான், அவ்வளவுதான். கண்களால் எரித்து, வாய்களால் அவதூறுகள் பேசி, அவனை உள்ளத்தால் வெறுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இந்த நயவஞ்சகன் என்று அறியப்பட்டாலும் கூட நான் நல்லவனா இருக்கேன். மாறினா ஒரு பை சான்ஸ் ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போது நளினமாக சொல்லுனால அல்லாஹ் அனுப்பி. ஃபிரௌனோட ஒரு கெட்டவர் கிடையாதுல்ல. ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்ன ஃபிரௌனை விட அவர் கெட்டவரா இருப்பாரா? குர்ஆனில் இருந்து நம்ம சாரி எடுப்பதாக இருந்தால், அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்று இருக்கின்றான், கோபப்படுவதற்கு இதை விட வேற ஏதாவது தகுதி இருக்குமா ஒரு முஸ்லிமுக்கு? என் இறைவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் தன்னையே கடவுள் என்று சொல்லுகின்றான், அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படி நளினமா சொல்லு. அதனால் அவன் படிப்பினை பெறக்கூடும். இந்த இடத்துல என்ன சொல்ல வருது மார்க்கம்? யாரையுமே எவ்வளோ அயோக்கியனா இருந்துட்டு போட்டோம், நீ நல்லவனா, விபச்சாரியா இருந்துட்டு போட்டோம், நீ நல்லவனா பேசு, திருடனா இருந்துட்டு போட்டோம். நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கடையில பிரியாணி கடை வச்சிருப்போம். நம்ம சில இடங்களை கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம உள்ளத்தை இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஆக்குபை பண்ணிருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு 3:30 மணிக்கெல்லாம் பிரியாணி கறி இல்லை, குஸ்கா தான் கொஞ்சோண்டு இருக்கு, செட்டரை கீழே இறக்கியாச்சு. ஏத்த மாதிரி ஒரு ஏரியா பல்லக்குமானின்னு சொல்லி உங்களுக்குலாம் தெரியும், மயிலாப்பூர்ல ஒரு கொஞ்சம் ரவுடிகள்லாம் இருந்த ஏரியா முன்னாடி. அப்ப அந்த ஏரியாக்குள்ள தடிசா வில்லன்கள் மாதிரி வராங்க ஒரு 5-6 பேர். நான் பாய் பிரியாணி இருக்கா? இல்லைண்ணே குஸ்கா தானே இருக்கு, அதானே இறக்கி வச்சிருக்கேன். குஸ்கா இருந்தா எதுக்கடா கடை வச்சுன்னு செட்டரை ஓங்கி அடிக்கணும்.
குஸ்காக நம்ம மூடுறோம், 3:30 மணி ஆச்சு, நமக்கு பசிக்கும், சாப்பிடும், கடை மூடணுன்ற ஐடியாவுக்கு வந்தாச்சு. செட்டரை ஓங்கி அடிக்கிறான், நமக்கு பதட்டமாகி போயிடுச்சு. இந்த ஏரியாவில் கடை வைக்காத மாதிரி சொன்னானுங்க, நம்ம வேற வந்து கடை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுடி பசங்களா இருக்கானுங்களேன்னு சொல்லி அவன் போயிட்டான் அடிச்சுட்டு. ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் காலங்கள் போச்சு. அப்ப நம்ம கிளையில, மயிலாப்பூர் கிளையில இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சி நம்ம டீ கொடுத்துருந்தாங்க இன்விடேஷன். அதே ஆள் என்ன செஞ்சானாக்கா பூவு காயமும் கச்சிக்கிட்டு ஒரு 3:30 மணிக்கு முன்னாடியே வந்துட்டான். பிரியாணி இருக்கு. அப்ப என்ன செய்யறானாக்கா ஒரே அலப்பறை பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. நமக்கு அந்த நேரம் பார்த்து இந்த நோட்டீஸ் இவருக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு தோணுச்சு. இப்போ சாப்பிட்டு வரும்போது, அண்ணே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய் 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 எல்லாம் அமைதியா இருக்கிற. என்னப்பா என்னப்பா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், நீங்க வந்துருங்கண்ணே கண்டிப்பா, உங்களெல்லாம் நாங்கள் கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். பாய் கண்டிப்பா வந்துடுவோம் பாய். ஏன்னா வரும்போது கொஞ்சம் தண்ணி அடிக்காம வந்துடும். அதெல்லாம் அடிக்க மாட்டோம் பாய், எல்லாம் நம்ம பசங்களாம் வந்துடுவாங்க பாய் அப்படின்னு நேராக ப்ரோக்ராம் பண்ணான். இனியமா இருக்கும் கேட்டானா, கேள்வி பதில் கேட்டான், அதெல்லாம் தெரியல. வந்தா நல்லா சாப்பிட்டான் போயிட்டான். அப்புறம் ஒரு வாட்டி வந்தான். ஏய் யாரும் சத்தம் போடக்கூடாது, இது நம்ம கடை. எது பாய், எதனா நம்மள்கிட்ட சொல்லு பாய். கடவை இப்போ அவன் கடையாகி போயிடுச்சு. ஆள் சைலண்டா வரான், சாப்பிட்றான், போறான். நான் என்ன கேட்குறேன், ஒரு ரவுடியா கூட இருக்கட்டும், அவன் ரவுடித்தனெல்லாம் வெளியே தான் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்க. அவன் என்ன நினைக்கிறான், பாய் என்ன கண்ணியப்படுத்திட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்க. நீ இருப்பா நபியே, நீர் மகத்தான நற்குணத்தின் மீது நிற்கின்றீர். நீ கடுகடுப்பானவராகவோ கடின சித்தமுடையவராகவோ இருந்திருந்தால் இந்த மக்கள் உன்னை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். பெத்த புள்ள கிட்ட தகப்பமார்களால கண்ணியமா நடந்துக்க தெரியலங்க. பூச்சி புழுவை பார்த்த மாதிரி அப்பன் பிள்ளைய பார்க்கறான், புள்ளகாரன் ஃபிரௌனை பார்த்த மாதிரி அத்தாவை பார்க்கறான். அவனும் ஒரு ஆத்மா, அவன் ஒரு உயிர், அவனுக்கும் சில உணர்வுகள் இருக்கின்றது. உனக்கு சில கனவுகள் இருப்பதை போல அவனுக்கும் சில கனவுகள் இருக்கு. அவன் வயசுல நீ இவனை விட மோசமா இருந்திய. உங்க அத்தா பேச்ச நீ கேட்டுட்டியா? உங்க அத்தா கிழிச்ச கோட்டை அப்படியே தாண்டாமையா நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் விட்டது. அவன் ஒரு 4 வார்த்தை சொன்னா கேட்க மாட்டீங்க, கேட்க மாட்டான்ப்பா, கேட்க மாட்டான். கேட்பான், ஒரு கால உரம் கேட்பான். அவன் கண்ணியத்துல கை வச்சார். நீலாம் நல்லா இருப்பியா, நீ நாசமா போயிருவ, நீலாம் விளங்காம போயிருவ, நீலாம் பிச்சை எடுத்து திங்கிற அளவுக்கு தான் நீ வந்து உன் வாழ்க்கை போகும் என்று ஒரு தாய் தகப்பனர் ஒரு பிள்ளையை ஏசி விட்டால், கண்ணிய குறைவாக நடந்து விட்டால் 10 பேருக்கு முன்னாடி பேசுறாங்க பிள்ளைய. அவன் என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து உள்ளத்துல இருந்து பிடிங்கி எரிஞ்சிடான். சி, நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லைன்னு. வேண்டாம் சகோதரர்கள், அவர்களுக்குரிய கண்ணியம், அவர்களுக்குரிய கண்ணியத்தை நான் கொடுத்தேன். பொண்டாட்டிக்குரிய கொடுத்தேன், மகனுக்குரியதை கொடுத்தேன், நிர்வாகிக்குரிய கண்ணியத்தை கொடுக்கிறேன். எல்லாருக்கும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுப்பேன். என் இறைவனுக்குரிய கண்ணியம் என்பதே அவர்களுக்குரிய கண்ணியத்தை என்னுடைய இறைவன் கொடுக்க சொன்னால, அதுக்காக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நான் வந்தே இருக்கிறேன். இந்த விஷயங்களை எல்லாம் விளங்கி கொண்டு வாழ்வியலில் நாம் இஸ்லாத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்றுத்தரும். பிற மானங்களோடு விளையாடி விடாமல் மானத்தை மதித்து, மனிதர்களை மதித்து நடக்கக்கூடிய நற்பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாராக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி ரொம்ப ஒரு சூப்பரான கேரக்டர் அல்லாஹ் கொடுத்துருவான். இவர் போனாக்கா சட்டை கழட்டி வைப்பாங்க, தட்டை கழுவி என்ன செய்வாங்கன்னா பக்கத்துலேயே கரண்டி வச்சு சோறு போடுவாங்க, ஆணை ஊற்றுவாங்க, சொம்பெல்லாம் அழகாக கழுவி நீட்டாக என்ன செய்வாங்கன்னா தண்ணி அடிச்சு மினரல் வாட்டர் கொடுப்பாங்க. கணவர் படுக்க போறாருன்னா தலைவாணியெல்லாம் வச்சு போர்வையெல்லாம் கரெக்டாக வச்சு ஃபேனை போட்டு ஏசியை போட்டு அவரை கண்ணியமாக வாங்கன்னு மரியாதையாக பேசி, எப்பங்க வருவீங்கன்னு கேட்டு, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இடியாப்பம் வைக்கவா ரொட்டி சுடவான்னு கேட்டு, அப்படி கண்ணியமாக சில மனைவிமார்களை அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். கேட்கும்போதே சில பேர் சிரிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லையே பாய் நம்ம வீட்டில். சில பேருக்கு அப்படி இருக்க.
சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு அப்படி பிள்ளைகளாம் நம்ம பார்க்குறோம். அத்தா சொல்லுக்கும் மறு பேச்சே பேச இப்படிதான் நிற்பான். அத்தாவை நேராக கூட பார்க்க மாட்டான். காதரு அந்த 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 வந்துடுறேன்தா என்னத்தா அப்படிமா. இந்த கடைக்கு போயிட்டு வாத்தா அந்த வரேன்தா போயிட்டு வரேன். எதுவுமே பேச மாட்டான். இந்த அத்தா கடைக்கு போனோம், அத்தா ஒரு வேலையா போனேன், கடையில போய் கொஞ்சம் நில்லுதான் அந்த போயிட்டு வரேன்தா. பொண்டாட்டி கட்டுப்பட்ட மாதிரி, உள்ள கட்டுப்பட்ட மாதிரி, எல்லாமே ஒரு கண்ணியமா இவனை நடத்தக்கூடிய மாதிரி அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவான். சிலருக்கு எங்க போனாலும் காலு வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கும். பெரிய ரவுடியா இருப்பான், ஊரே பயப்படும். பொண்டாட்டி கழுவி கழுவி ஊத்துவான். பொண்டாட்டிக்கிட்ட எந்த மரியாதையுமே அவனுக்கு இருக்காதுங்க. உண்மையிலேயே வீட்டுல எந்த மரியாதையுமே இருக்காது. உள்ள சொல் பேச்சு கேட்க மாட்டான். இப்படியும் ஆக்கி இதெல்லாம் என்னதுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் என்னது? ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு? அல்லாஹ் சொல்றான், எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியம் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது. கண்ணியம் எல்லாமே அது எனக்கு உரியது. நான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவேன், நான் நாடியவர்களை இழிவுபடுத்துவேன். ஏன்னா என் கையில இருக்கு. உன் வீட்டுல உனக்கு மானம் மரியாதையோடு உன் முண்டாட்டி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா எனக்கு நீ நன்றி செலுத்து. நான் தான் அப்படி ஆக்கி வச்சிருக்கேன். உனக்கு மானத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு உன் மனைவி, பிள்ளை, ஓனரு, சூழல், சமூகம், சுற்றார்கள், உறவினர்கள், சொந்த மந்தம், மாமன், மச்சான், இப்படி யாராகிலும் ஒருவரோ இருவரோ பலரோ உன் மானத்தில புகுந்து விளையாடுகின்றான் என்று சொன்னால் அவன்லாம் உன் மானத்தை வாங்க முடியாதுங்க. அல்லாஹ் சொல்றான், டேய் எவனாலையும் உன் மானத்தை வாங்க முடியாது, எவனாலும் உன்னை கண்ணியத்தை உனக்கு கொடுக்க முடியாது. சூப்பர் பவர். நான் ஒருத்தன் இருக்கேன். நான் கேட்கிறேன், வந்த நபிமார்களை எல்லாம் இழிவுபடுத்தினார்களே, இழிவுபடுத்தப்பட்டார்களா கண்ணியப்படுத்தப்பட்டார்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி இழிவுபடுத்தப்பட்டாங்க. கண் சாடைகளால் அவர்களை கொன்றார்கள். அவர்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா இல்லையா? அவன் வாழ்ந்துட்டு இருக்க காலத்திலேயே அவர்களை மூழ்கடிக்க செய்து அவங்க அழகா மிதக்க வச்சு அல்லாஹ் கொண்டு போவான். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். நமக்கும் அப்படி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இறைவா, கண்ணியம் அனைத்தும் அது உன்னிடத்திலே உள்ளது. நீ நாடுனா என்னை கண்ணியப்படுத்துவ, நீ நாடுனா என்னை இழிவுபடுத்துவ. அவன் இழிவுபடுத்துவதை போல் தோன்றுகின்றதா அல்லாட்ட முறையிட்டு, இறைவா நீ பார்த்துக்க, உங்ககிட்ட ஒப்படைக்க. அறியாமையில செய்யறான், முடிஞ்சா மன்னிச்சு விட்டுருங்களா, மேட்ரு முடிஞ்சு போச்சு. முடியல, அந்த அளவுக்கு பக்குவம் அடையலையா, யாரெல்லாம் நீ பார்த்துக்க. பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நோக்கி நாம போயிடலாம். முதல் உரையில நாம் எந்த விஷயத்தை கேட்டோமோ அதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியவனாக, நாளைக்கு மறுமையில நாம் சொர்க்கம் போவதற்கும் நரகம் போவதற்கும் காரணியா அவன் வந்து நின்றுவான். அவனுக்கு ரொம்ப சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்களை, நாம் சுவனம் செல்வதற்கும் அவன் தான் காரணம், நாம் நரகம் செல்வதற்கும் அவர்கள் தான் காரணம். ஆனா அவங்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய பிரதிநிதி அவன். அயோக்கியன்னு யோசிச்சுட்டு கூட அதுக்காக ரெண்டாவதா பார்த்தோம் பாருங்க, கெட்டவன் கூட நினைச்சு கூட அவனை நம்ம இழிவா பார்த்துட முடியாது. அவன் அவனுடைய அடியான், அதை அவன் பார்த்துப்பான். அவர்களையும் கண்ணியமாத்தான் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்ற அந்த கூறுகளை எல்லாம் விளங்கி, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில கண்டிப்பா நாம ஸ்லிப்பா ஆயிருப்போம். இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை கவனித்து விழிப்புணர்வோடு இருந்து பிற மனிதர்களுக்கு கண்ணியத்தோடு நடந்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற்று இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிறது வானானி.